வணக்கம். விஷ்ணு கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் அருண். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் போய் நம்ம சாப்பிட்ருப்போம். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இது என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்திருக்கும். அதாவது ஆலு மட்டர் மசாலா. மட்டர் அப்படின்னா ஹிந்தியில் பாருங்க பட்டாணி, சரிங்களா? இந்த பட்டாணி. அடுத்தது ஆலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, சரிங்களா? இந்த பொட்டேட்டோவையும் அந்த பட்டாணியும் வச்சு ஒரு மசாலா. இந்த மசாலா வந்து நம்ம எது கூடலாம் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். இது கிரேவி மாதிரி வராது, ஒரு மசாலா மாதிரி சப்ஜி மாதிரி வரும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப காரமும் இருக்காது, ஏன்னா பொட்டேட்டோ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதாவது நீங்கள் செய்கிறதுக்கும் நான் செய்கிறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று நமக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபுட்டு. இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நம்ம நார்த் இந்தியன்ஸில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆலு, அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகைகள், உதாரணத்துக்கு இந்த க்ரீன் பீஸு, ராஜ்மா, சென்னா, அந்த வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு டால் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அவங்க உணவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு உருளைக்கிழங்கோ, ஒரு பயிர் வகைகளோ, பருப்பு வகைகளோ எல்லாமே இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சரிங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனே நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆலுகோபி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஆயில் ஊற்றிடுவோம். நம்ம ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஹீட் ஆகாமல் எதுவும் போட்டக்கூடாது. அதுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு தாளிப்பு தான். இங்கே பாருங்க, ஒரு கொஞ்சம் 2 மிளகு, சீரகம், கஸ்தூரி மேத்தி, க்ரீன் சில்லி எல்லாமே நான் வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா தான் அந்த நார்த் இந்தியன் டச் வரும், கொஞ்சம் ஃபயர் வைக்கும். அந்த கஸ்தூரி மேத்தி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நார்த் இந்தியன் டச் வரும். நீங்கள் ரொம்ப பட்டை கிராம்பெலாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க வேணாம், நாங்கள் யூஸ் பண்ணல. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிடுவோம். பட்டை கிராம்பு நாங்கள் யூஸ் பண்ணல, சரிங்களா? சில பேர்த்துக்கு வந்து பட்டை கிராம்பு போட்டால் பிடிக்காது. நல்லா இது பேன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமான பேனாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா சீக்கிரம் அடி பிடிக்காது. லைட்டாக சூடாகிடுச்சு. சூடானோடனே தண்ணி இருக்குதுன்னா அப்படி தான் வெடிக்கும், கவனமாக இருக்கணும். நல்லா ஃப்ளேவர் நல்லா வந்தோடனே ஆனியன் நல்லா ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம் பச்சையாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சரிங்களா? நல்லா ஆனியன் வந்து அதோட கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா கண்ணாடி பக்கம் இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இருக்குது. இதை மசாலா பண்ணுறதுனால ஆனியன் நல்லா ப்ரௌனாகவே ஆகட்டும், தப்பே கிடையாது. இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிமனான பேன், அதனால் சீக்கிரம் அடி பிடிக்காது. அடுத்தது வந்து இது நல்லா ப்ரௌன் ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு, இந்த ஜிஞ்சர் கார்லிக் போட்ட உடனே அந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். இஞ்சி வேகலைனாலும் என்ன ஆகும், மசாலா வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா இருக்காது. நல்லா அப்படியே விடாமல் வணக்கிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல ஒரு கலர் வரும். நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சார், இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு பண்ணியிருக்கோங்க. 4 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பொட்டேட்டோ, ஒரு 1/4 கிலோ பொட்டேட்டோ. மட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம 200 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சார். மற்றபடி இதில் வந்து மசாலா ரொம்ப பெரிய மசாலா கிடையாது. இதில் எல்லா மசாலா, கொரியாண்டர், சிக்கன் மசாலா, டர்மரிக், இது எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கு. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 கிராம் வரும், அவ்வளோதான் சார். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு. அதனால ப்ரௌன் ஆனோடனே நம்ம டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 kg கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு 200 கிராம் டொமேட்டோ. நல்லா டொமேட்டோ நல்லா குக் ஆகணும். டொமேட்டோ நல்லா குக் ஆனால் தான்
நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும், நல்லா குக் ஆகும். கொஞ்சம் ஃபயர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மசாலா, கொரியாண்டர், சிக்கன் மசாலா, டர்மரிக், இது எல்லாமே இருக்குது. இந்த ஆயிலில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வரும், நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். நம்மளுக்கு இந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி குக் பண்ணணும். நம்ம குக் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா வரும். ஆல்ரெடி நம்ம சால்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்குலையும் போட்டிருக்கோம், இதுலேயும் பீஸ்லேயும் போட்டிருக்கோம், சரிங்களா? அதனால் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா அந்த மசாலா குக் ஆகிற வரைக்கும் விட்டுருவோம். நல்லா மசாலா வேகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலா வேக வச்சிடலாம். ஏன்னா ஒரு கொதி வந்தால் தான் நமக்கு இந்த மசாலா ரா ஃப்ளேவர் வராது. நல்லா ஒரு சின்னதாக ஒரு கொதி உள்ளே இருக்க அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். வேறு கொதிக்க இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா ஸ்லோ பண்ணிங்கன்னா தான் அந்த உள்ள ஆயில் வந்து மேலே வரும், சரிங்களா? ஆயில் என்ன ரோகன்னு சொல்லுவாங்க. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம காஷ்மீரி சில்லி போடுற கொஞ்சம் இடித்து அப்படியே லைட்டாக இது பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அந்த ஆயில் நல்லா கொதிக்க போடுங்க. நல்லா இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். ஆயில் வந்து இப்படி பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு மசாலா நல்லா குக் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஒரு வாசமும் இருக்கும். இல்லை மிளகாத்தூள் வாசம் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட நல்லா இருக்காது உங்களுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கை நம்ம போட்டுடுறோம். உருளைக்கிழங்கை போட்டுட்டு இந்த மட்டர் இருக்குது பாருங்கள், இந்த மட்டரையும் கொஞ்சமாக மேக்ஸிமம் இந்த மாதிரி பேன் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணினா இதுதான் நீங்கள் தெரிஞ்ச வித்தியாசம். இதில் எதையுமே உடைய விட மாட்டோம் நாங்கள், சரிங்களா? இதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே தம்மில் இருக்கணும். அந்த மசாலா வந்து இந்த ஆலு கூடையும் மட்டர் கூடையும் மிங்கிள் ஆகிற வரைக்கும் சிம்மில் அப்படி வச்சுருக்கணும். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இறக்கி போட்டுருவீங்க. இறக்கி போடாமல் இந்த மசாலாவை இப்படி சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே ஏறும், சரிங்களா? ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே ஏறும். இப்போ ஒரு சப்பாத்தியோ ஒரு ரொட்டியோ இருந்ததுன்னா அழகாக தொட்டு இப்படி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இதை நான் இன்னொரு ரொட்டியோ ஒரு சப்பாத்தியோ செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு குருமா டைப்பில் பண்ணணும் அப்படின்னா இதில் கோகனட் பேஸ்ட்டோ இல்லை கேஷ்நட் பேஸ்ட்டோ இதில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு சப்ஜி டைப்பில் இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சப்ஜி டைப்பில் தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம. அதனால் இது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் எதோ நிறையா வேணும் அப்படின்னா கோகனட் பேஸ்ட்டோ அல்லது நம்ம கேஷ்நட் பேஸ்ட்டோ இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிரேவி டைப்பில் வந்துடும். ஸ்பைசி இல்லை, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆலு கோபி மசாலா பண்ணிட்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இது நீங்கள் வீட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும். இல்லை உருளைக்கிழங்குலாம் உடஞ்சிருக்கும். இது வந்து ப்ராப்பராக கட் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்து நம்ம என்ன ப்ராப்பராக டாஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலு மட்டர் மசாலா வந்திருக்கு. இது நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.